இன்றைக்கி டே 70. ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்காதனால நான் சோகமாக இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்தோடனே என் தம்பி வண்டி கழுவிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு தென் தலைக்கு ஷாம்பூலாம் போட்டு குளிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு அரியாலி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் மேலான சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபயர் ஃபாக்ஸ் அனிமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போது இந்த அனிமே யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு 3 எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்ட தோணுச்சு. ஸோ சைக்கிளிங் ஒரு 30 மினிட்ஸ் சைக்கிளிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பழாப்பழம் அதுக்கப்புறம் பனானாலாம் சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னோடய ஒர்க் அவுட், அதாவது என்னோடய கலிஸ்தெனிக்ஸ் ஜர்னியில் 70th டே. இந்த 70th டேலே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நான் எப்படியோ முதுக்கி திணறி கஷ்டப்பட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டாண்டை இம்ப்ராப்பர் ஃபார்ம் தான், பட் இருந்தாலும் நான் பண்ணிட்டேன். என்னோடய ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு நான் என்னோடய லெக்கை ரைஸ் பண்ணி மேலே நிற்கிறதே நான் பெரிய விஷயமாக தான் பார்த்தேன் ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ புஷ்அப்பு, புஷ்அப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாரா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன்னா, அதுக்கப்புறமா ஹெட் ஸ்டாண்டுக்கான கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் போச்சா, அதை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண கற்றுட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ராக் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணேன். தப்புக்குன்னு வந்துட்டேன். திரும்பி இன்னொரு வாட்டி ஃப்ராக் ஸ்டாண்டை வேறு ஆங்கிலேருந்து எடுத்தேன். இந்த ஆங்கிளில் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, நல்லா எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ஹேண்ட் ஸ்டாண்டுக்காக ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிருந்தேன்னா, சடனாக பார்த்தா என்னால் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் நிற்க முடிஞ்சிச்சு. நான் பண்ண நினச்சேன், ஓகே நம்மளால் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரை பண்ணும்போது செகண்ட் ட்ரைலையும் என்னால் ஹேண்ட் ஸ்டாண்டில் நின்றுட்டேன் ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டுனா, பட் என்ன இருந்துச்சுன்னா கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கைக்கெல்லாம் திரும்பி நல்லா கொஞ்சம் ரிலீஃப் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு திரும்பி நைட்டுக்கு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு இன்றைக்கான டேவை நான் முடிச்சாச்சு. அவ்வளோதான்.